Good morning, students. Today going to continue that lesson health and disease. The topic is cancer. Okay. So health and disease ki kira number last class last video la number diabetes mellitus obesity patti paathom. So in this session we going to see about cancer patti therinjukka porom. Okay. So what is meant by cancer? புற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த நவடேஸ் த்ரூஅவுட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் டெத்ஸ் வந்து நடக்குதான் ஒரு வருஷத்துக்கு பை மீன்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்ற டிசீஸால். ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் திஸ் கேன்சர். கேன்சரால் 1 மில்லியன் பேர் வந்து சஃபர் ஆகிருக்காங்க. ஓகே. ஸோ கேன்சர் அப்படின்னா என்ன? தட் இஸ் அ நேம் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கிராப். ஓகேவா? கிராப் மாதிரி கிராப் மாதிரி அந்த கேன்சர் என்ன பண்ணுமா அரிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி கேன்சரை பற்றின ஸ்டடியை நம்ம படிக்கிறது ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்காஸ் அப்படின்றதுக்கு மீனிங் டியூமர். ஓகேவா? டியூமர்ன்றது இந்த கேன்சர் செல்ஸ்லாம் டெவலப்மெண்ட் நடக்குது இல்லையா? அந்த கேன்சர் செல்ஸை தான் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சர் செல்ஸை. ஸோ கேன்சர் அப்படின்றது என்ன? It is an abnormal uncontrolled division of cells. Cell division நமக்கு நடக்கும். மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அந்த மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்குது ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவ்வளோ டிவிஷன் நடக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நம்ம பாடியில் நடந்துக்கிட்டே இருக்கும். செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு செல் 2 4ஆகவும் 4 8ஆகவும் போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டிவிஷன் அன்கண்ட்ரோல்டாக அதிகபட்சமாக அப்நார்மல் அப்படின்னா நார்மலை விட வித்தியாசப்படுறது. அன்கண்ட்ரோல்டு கண்ட்ரோலே இல்லாமல் அதிகமாக செல் டிவைட் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கிறது. ஓகேவா? அண்ட் டிவைட் ஆகிட்டு மல்டிபிள் ஆனாலும் பரவாயில்ல, அது என்ன பண்ணுது? சரௌண்டிங் சுற்றி இருக்க எல்லா டிஷ்யூஸையும் அரிச்சிடுது, டிஷ்யூஸை கொன்னுடுது அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இப்போ புற்றுநோய் வாய்க்கிட்ட வருது அப்படின்னா வாயை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் அரிச்சிடும், அந்த ஆர்கனை டேமேஜ் பண்ணுது. தட் டைப் ஆஃப் ஃபார்மிங் டியூமர் இஸ் கால்டு நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். நியூ க்ரோத். நியோ அப்படின்றதுக்கு மீனிங் வந்து நியூன்னு அர்த்தம். ஓகேவா? நியூ க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் எ ஹெட்ரோஜீனஸ் குரூப் ஆஃப் கேன்சர்ஸ் that do not respond to normal cell division. ஓகேவா? நார்மல் செல் டிவிஷனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஸோ நார்மலாக இப்படி தான் நடக்கணுன்றது ஒரு செல் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம பாடியில். அந்த மாதிரி நடக்காமல் இது அப்நார்மலாக நடக்கிறது. ஸ்டாப்பே இல்லாமல் அது பாட்னு டிஷ்யூஸ் வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டு பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் வந்து மைக்ரேட்னா மூமெண்ட். ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பார்ட். ஓகேவா? ஸோ வாயில் இருக்க பகுதி என்ன ஆகுது? குடலுக்கு போகுது, இல்லை வயிற்றுக்கு போகுது. அப்படின்னா அந்த செல்ஸ் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இன்னொரு பார்ட்டில் போய் அதை அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ் கண்டிஷன் கேன்சரை நம்ம மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் மைக்ரேட் டு a distant parts of the body that is called metastasis. ஸோ the frequent site எங்கெல்லாம் அதிகபட்சமாக கேன்சர் வந்து பரவுது அந்த மெட்டாஸ்டாசிஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லங்ஸு, போன்ஸு, லிவரு, ஸ்கின்னு, பிரெயின். ஸோ இந்த இடம்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அடுத்த ஆர்கானுக்கும் மூவ் ஆகிட்டு மைக்ரேட் ஆகி போகுது. ஓகே. யூ ஷுட் நோ அபவுட் தட் வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்கிறோம் அப்படின்னா 4th February இஸ் கால்ட் அஸ் வேர்ல்டு கேன்சர் டே. அண்டு கேன்சரோட அவேர்னஸ் டே அப்படின்னு 7th November நம்ம சொல்கிறோம். ஓகே. நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே 7th November. டு யூ ரிமெம்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். ஓகேவா? அந்த கேன்சரில் பல விதங்கள் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எந்த டிஷ்யூஸில் இருக்குது அதை பொறுத்து தே ஆர் கிளாசிஃபைடு. ஓகே. கார்சினோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அது எங்கேருந்து வருது அப்படின்னா எபித்தீலியல் கிளாண்டுலார் டிஷ்யூஸ்லேருந்து வரக்கூடிய கேன்சரை கார்சினோமாஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஸ்கின்னு, லங்கு, ஸ்டொமக்கு, பிரெயின். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸோட க்ரோத். ஓகே. எபித்தீலியல் செல்ஸோட க்ரோத் அதிகபட்சமாக போகும்போது அந்த மாதிரி டியூமர் வருது, கார்சினோமாஸ் அப்படின்னு வருது. அபவுட் 85% ஆஃப் டியூமர்ஸ் வந்து இந்த கார்சினோமாஸாக இருக்குது. செகண்டு சார்கோமாஸ். ஸோ சார்கோமாஸ் அப்படின்றது கனெக்டிவ் இல்லை மஸ்குலார் டிஷ்யூவில்
அதாவது கனெக்டிவிட்டி, மூட்டு, 2 மூட்டுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம கை மூட்டாக இருக்கட்டும் இல்லை கால் மூட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மூட்டு இடைவெளியில் இருக்கக்கூடியதை சார்கோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். போன்ஸு, கார்டிலேஜ், டெண்டானு, அடிப்போஸ் டிஷ்யூ, மசில்ஸு, ஸோ இந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய கேன்சர்ஸை சார்கோமாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 1% ஆஃப் ஆல் டியூமர்ஸில் பார்த்திங்கன்னா 1% ஆஃப் டியூமர்ஸ் வந்து சார்கோமாவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து லியூக்கீமியா. ஸோ இந்த லியூக்கீமியா அப்படின்றது ஒயிட் பிளட் செல், WBC அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் லிம்ஃப் நோட்லேயும் போன் மேரோலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இருக்குது. அந்த ஒயிட் பிளட் செல்ஸில் கேன்சர் வரக்கூடியது. ஸோ மல்டிப்ளிகேஷன், ப்ரொலிஃபிகேஷன், நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ், நிறைய WBC செல்ஸ் வந்து பிளட்டில் இருக்குது. அந்த கண்டிஷனை தான் நம்ம லுக்கீமியான்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ த மோஸ்ட் காமன் ஆஃப் டைப் ஆஃப் கேன்சர் பார்த்திங்கன்னா விச் அஃபெக்ட் பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் தான் அந்த மாதிரி ஒரு கேன்சர் கண்டிஷன் வருது, லுக்கீமியா. Okay, next thing is carcinogenic agents. Okay, carcinogenic agents, கேன்சரை உண்டாக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன. ஸோ கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த பொருள்லாம் கேன்சரை உண்டாக்குமோ அந்த பொருளுக்கு பேர் கார்சினோஜென்ஸ். ஸோ அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஏஜெண்ட், ஓகேவா, அதாவது ஃபிசிக்கல் ஏஜெண்ட், கெமிக்கல் ஏஜென்ட்ஸு, அயனைசிங் ரேடியேஷன், பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பொருள் கேன்சரை உண்டாக்குதோ அந்த பொருளுக்கு பேர் கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ லெட் அஸ் see ஒன் பை ஒன். ஃபிசிக்கல் இரிட்டன்ட், அதாவது ஃபிசிக்கல் இரிட்டன்ட்டில் நம்ம பார்க்குறது ஸ்மோக்கிங் கேன்சர், லங் கேன்சர். நம்ம எல்லாமே டிவியில் சினிமா தேட்டரில் பார்க்குறது தான் இல்லையா. வி ஆல் நோ தட் ஸ்மோக் பண்ணுறதால லங் கேன்சர் வர்றது. அண்ட் கேன்சர் ஆஃப் ஓரல் ஆக்டிவிட்டி, இந்த டொபக்கோ சீவிங், புகையிலை போடுறது, இதெல்லாம் ஆகுது வாய் பகுதி. ஓரல்ன்றது வாய் பகுதியில் வரக்கூடிய கேன்சர் பகுதி. பேரக்ஸ் அண்ட் த்ரோட் லாரக்ஸ், ஓகேவா, வாய்க்கு தொண்டை பகுதி, ஓகேவா. தொண்டையில் பேரக்ஸ் அண்ட் லாரக்ஸ்ன்றது தொண்டையில் வரக்கூடியது. இதுக்கு காரணம் என்னது, பீட்டல், டொபக்கோ, புகையிலை சீவ் பண்ணுறதால வரக்கூடிய கேன்சர் கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெசிவ் எக்ஸ்போஷர் டு சன்லைட்டில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் ஸ்கின்னை தாக்குறதால சம்டைம்ஸ், ஓகேவா, எக்ஸசிவ் எக்ஸ்போஷர், அவங்க எக்ஸ்போஷர் சொல்லலை, அதிக எக்ஸ்போஷர் சன்லைட்டில் இருக்கும்போது ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபிசிக்கல் இரிட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் விச் ஆர் காசிங் த கேன்சர். கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்னென்ன, அதாவது நிக்கோட்டின் எதில் இருக்குது, சிகரெட்டில் இருக்குது. கேஃபின் காஃபியில், டீயில், இதிலெல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில், ஓகேவா, நிலக்கரியில் இருக்கக்கூடியது. பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி, அஸ்பெஸ்டாஸ், நிக்கல்ஸ், டைஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாமே கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், சம் கெமிக்கல் விச் காஸ் கேன்சர், ஓகேவா. ஸோ வி ஹாவ் டு யூஸ் சம் லிமிட்டேஷன்ஸ் இல்லையா. இந்த மாதிரி நிக்கோட்டின், கேஃபின் நம்மளோட டெய்லி எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே இருக்குது கார்சினோஜெனிக், அதாவது கேன்சரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய கலர். சர்டன் டைஸ் அப்படின்றது இந்த ஸ்வீட்ஸில், சாக்லேட்ஸில், கேக்கில் கலர் வர்றதுக்காக, பிரைட் கலருக்காக ஆட் பண்ணுறாங்க இல்லையா, தட் டைஸ், அதை தான் டைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெமிக்கல் ஏஜென்ட்ஸில் கேன்சரை உண்டாக்குது. நெக்ஸ்ட்டு ரேடியேஷன். ஸோ நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் எக்ஸ்ரேஸ், ஓகேவா, சன்லைட்டில் இருக்க ரேடியேஷனை தவிர்த்து எக்ஸ்ரே, காமா ரே அண்ட் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸஸ், சம் ஆஃப் த ரேடியேஷன்ஸ், அதாவது யூவி ரேஸ், இதெல்லாமே வந்து நாகுது டிஎன்ஏல டேமேஜ் ஆகிட்டு, அதாவது மியூட்டேஷன், அந்த கண்டிஷனால் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்றது காசிங் வைரஸஸ். சம் ஆஃப் த வைரஸ் வில் ஆல்டர் அவர் டிஎன்ஏ மைட்டாசிஸ் கண்டிஷனை மாற்றி விட்டுட்டு, ஜீனில் மியூட்டேஷன் ஏற்படுத்தி விட்டுட்டு, அதனால் கேன்சர் கண்டிஷன் வரும். தட் டைப் ஆஃப் வைரஸ், அதாவது எந்த வைரஸ் வந்து கேன்சரை உருவாக்குதோ அந்த வைரஸ்க்கு பேர் ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்கோஜெனிக் வைரஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங் வி ஷுட் நோ அபவுட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இல்லையா. கேன்சர் வந்துட்ட பிறகு அது ட்ரீட்மெண்ட் என்னென்னன்றதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
ஸோ தட் ட்ரீட்மெண்ட்ஸ் வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஹியர். சர்ஜரி ஓகேவா, ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். ஏதோ ஒரு ஆர்கன் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது கேன்சர், அந்த ஆர்கனை ரீப்ளேஸ் பண்ணுற அந்த சர்ஜரி பண்ணி அந்த எந்த இடத்துல ஆர்கன் க்ரோத் வளர்ந்துருக்கோ, அதாவது கேன்சர் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கட்டி சொல்லுவோம் இல்லையா, கர்ப்பப்பையில் கட்டி ஸ்டொமக்கில் கட்டி இருந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு, ஒரு சில கட்டி வந்து கேன்சரஸ் கட்டியாக இருக்கும். அதை எடுத்து நமக்கு டெஸ்ட்டுக்கெலாம் கூட அனுப்பி ரிசல்ட்டை பார்த்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டி அந்த டியூமர் செல்ஸாக இருந்ததுன்னா அதை மட்டும் சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க. ஃபர்தராக வேறு இன்னொரு ஆர்கனை போய் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுத்து நிறுத்தி அதுக்குள்ளே எச்சரிக்கையாக சர்ஜரி பண்ணி எடுத்துறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷனால் தான் கேன்சரே வருதுன்னு சொன்னோம். அதே ரேடியேஷனை, அதாவது முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு ரேடியேஷன் தெரப்பி மூலமாக அந்த செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். சுற்றி இருக்க மற்ற செல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் தனியாக பிரித்து ரேடியேட் பண்ணி அந்த செயலிழக்க வைக்கிறது. ஸோ அந்த தெரப்பி மூலமாகவும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கீமோதெரப்பி. கீமோதெரப்பி அப்படின்றது ஆன்டி கேன்சரஸ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்டி கேன்சரஸ் ட்ரக்குன்னா கேன்சரை தடுக்கக்கூடிய மருந்து வகைகள், ஓகேவா. ஸோ அந்த மருந்தெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கேன்சர் செல்லை கில் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இது ஆரம்பகட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். செல் டிவிஷனை தடுத்து நிறுத்தணும். ஸோ இதுக்கு மேலே செல் டிவைட் ஆகிட்டு வளரக்கூடாது அப்படின்னு நிறுத்துறதுக்காக வரக்கூடியது. இம்யூனோதெரப்பி தட் இஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் சம்திங், இம்யூனோனா நோய் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியே ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய, அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக போராடக்கூடிய தன்மையை நம்ம மோட்டிவேட் பண்ணி விடுறது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, மாடிஃபையர்ஸ் லைக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இம்யூன் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணணும். இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி இது இந்த செல் டியூமர் செல்லு, இது நம்ம பாடியில் வளரக்கூடாதுன்னு அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு ரீச் ஆகி அதோட அந்த கேன்சர் டியூமர் செல்ஸை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி நம்ம இன்டர்ஃபரன்ஸை கொடுப்போம். ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் அ ட்ரீட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஓகேவா, ஹவு கேன் வி ப்ரிவென்ட் த கேன்சர். இந்த மாதிரி கேன்சர் வராமல் இருக்க தடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பி கெட் அவேர்னஸ் அபவுட் தட் இல்லையா. அப்போ கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து இருக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can save ourselves இல்லையா. ரொம்ப பெருசாகி அது அடுத்த ஆர்கன் வரைக்கும் போகிற வரைக்கும் விட்டால் லைஃப் ஸ்பாயில். அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can save our life. அண்ட் we know that என்னென்ன அப்படின்னு கார்சினோஜன்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். லங் கேன்சர் வர்றதுக்கு காரணம் ஸ்மோக்கிங், டொபாக்கோ, சீவிங் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. we should avoid this thing. ஓகேவா. அண்ட் ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸு இண்டஸ்ட்ரி, அதாவது கழிவு, சாயப்பட்டறை, ஸோ அந்த மாதிரி பொல்யூட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடிக்குள்ளார போகாமல் அளவுக்கு நம்ம அதுக்கு எக்ஸ்போஷர், அந்த எக்ஸ்போஷரை நம்ம தடுத்து நிறுத்திக்கணும். ஸோ சாயப்பட்டறைக்கிட்ட வேலை செய்யணுன்னா அப்போ அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும். அந்த கேன்சர் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடியிலையோ ஸ்கின்லேயோ மூலமாகவும் உள்ளே போகாமல் தடுத்துக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ரேடியேஷன், அதிகமாக நம்ம ரேடியேஷன் கூட எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது டு ப்ரிவென்ட் த ஸ்கின் கேன்சர். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வி ஷுட் சேவ் அவர் லைஃப்.